ஒரு கட்டத்தில தெருக்கூத்து கலைக்கு, இந்த நாடக வடிவத்துக்குலாம் ஒரு சின்ன ஒரு தேக்க நிலை இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாறுச்சு. எப்படி அதெல்லாம் பார்த்து போர் அடிச்ச மக்கள் டிவி சீரியலுக்கு, திரைப்படங்களுக்கு போனாங்களோ, திரும்ப டிவிலாம் பார்த்து போர் அடிச்ச மக்கள் திரும்ப வந்து மரபு கலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. இதில இருக்கிற இம்பாக்ட் வந்து நம்ம அந்த வெறும் ஸ்க்ரீன்ல இல்லையே அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு உணர ஆரம்பிச்ச பிறகு, திரும்ப அந்த மரபு கலை, நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு ஒரு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் திரைத்துறைக்கு வந்த பிறகு, இது சினிமா இவ்ளோ ஈஸியான தொழில் தான், ஒரு மீடியம் தான். ஆனா தெருக்கூத்துங்கிறது எவ்வளோ பெரிய வலிமையான, ரொம்ப பவர்ஃபுல்லான கலை அப்படிங்கிறது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப தாத்தா காலத்து கலைன்னு நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த கலைய அப்படியே விட்டுற வேணாம் அப்படின்ட்டு, நம்ம அதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு கதைகளா தெருக்கூத்து தெருக்கூத்து கலை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுல வந்து நான் வேடம் போட்டிருக்கேன், தாத்தா போட்டிருக்காரு. அது நம்ம தூங்கும்போது கூட எங்கேயாவது அந்த இசைய கேட்டா நமக்குள்ள அப்படி உடல் சிலுக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ரத்தத்தோட ஊறிப்போன ஒரு கலை.